அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனது பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அனந்தநாதன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாம்னை நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கு. நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட சாதனை பார்த்து வந்துருக்கேன். அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன். அதுபடி இந்த ரெக்ஜம் சேனலில் இந்த மாதம் ஆனி மாதத்துக்கு எப்படி இருக்கு, பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. அதுக்கு தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். இந்த ஆனி மாதத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி திருமஞ்சனம், ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம், அதில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம். இது நடுவில் வரக்கூடிய இப்போ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதமும் 6ஆம் மாதத்துல பாதியும் 7ஆம் மாதத்துல பாதியும் வரும். அதாவது இங்கிலீஷ் மாதத்துல ஜூனில் பாதியும் ஜூலையில் பாதியும் வரும். இது ரொம்ப இந்த வருஷம் 2025 எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துக்கிட்டா கூட இது நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதம் தான் மாற்றங்கள் எல்லாம். பொதுவாக இந்த மாதத்துல வீடு மாறி இருப்போம். ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு மாறி இருக்கிறது, இடம் மாறி இருக்கிறது. பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா சீட் கிடைச்சிருக்கும், +2 முடிச்சிருப்பாங்க, இல்லை 10th முடிச்சு +2 போவாங்க, இல்லாட்டினா ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லாட்டினா +2லேருந்து காலேஜ் போவாங்க. ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள், அது மூலம் பெற்றோர் வைக்க மாற்றங்கள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பார்க்கறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும். பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். அன்புள்ள பண்ண மீன ராசி காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புரட்டாதி, காலாம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால குருவுக்கும் சனி பகவானுக்கும் குருவுக்கும் புதனுக்கும் உள்ள அந்த மாதிரி பிரச்சனை வரும். இது ஒரு நீர் ராசி. இது ஒரு உபய ராசி. அதனால உங்களுக்கு எப்பவுமே 2 சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க, வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க தொட்டா சரிங்கன்னு சொன்னா சின்ன விஷயங்களுக்கு டக்குன்னு போகும். இந்த ராசியில் உள்ளவங்க கடல், கப்பல் அது மாதிரியான தொழில்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. பொதுவாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள், கோவில்கள், வளங்கள், குருக்கள், ஆசிரியர் பெருமக்கள் இதெல்லாமும் அவங்க இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒரு சில பேர் டாக்டர்ஸாகவும் மீன ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இவங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு, கேஸு, வக்கீல், நீதிபதிகள் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க 10வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால பொதுவாக இவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க கோயில், ஜோதிடம், ஜாதகம், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, ஜட்ஜஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணி மாதத்தில் இவங்களுக்கு 3வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் அதிகமாக இருக்கும். தூர பிரயாணங்கள் இருக்குது. நீங்கள் சுற்றுலா அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. 4வது வீட்டில் குரு பகவான் தொழில்தாளத்தை பார்க்குறாங்க. தொழில் ரீதியான மாற்றங்கள், நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் உயர்வுகள், அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கும். ஏற்கனவே லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வேறு வெளிநாடு வேலைகள் அதெல்லாம் முயற்சி பண்ணியிருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கான சான்சஸும் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ ஜென்ம தண்ணி ஓடுறதுனால அடிக்கடி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 6வது வீட்டில் செவ்வாய் இருக்குன்னா முதுகு வலி உங்களுக்கு வரும். முதுகு சம்பந்தப்பட்ட இடத்துல
உங்களுக்கு வழிவரத்துக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு 5-11 வந்து ராகுகேது இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கிடைக்கக்கூடிய லாபங்கள், இந்த அங்கீகாரங்களை கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு 6-12 ராகுகேது இருக்கிறதுனால 6ல் கேது வருது, 12ல் ராகு, உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு இல்லாட்டாலும் வீட்டில் யாருக்கானும். அதனால அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கு. பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும், நவகிரகங்களில் இருக்கிற குருவை வணங்குறதும் உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலை சுற்றி வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கும், நவகிரகங்களை வந்து சுற்றி வந்து அங்கே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கினீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பொதுவும் இந்த மீனராசி அப்படின்றதுக்கு வந்து இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மட்டும்தான். சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல முயற்சிகள் இருக்கும். 3ஆம் வீட்டுக்கு அதிபதி தான். முன்ன இருந்தது காட்டில் தைரியமும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பவரையும் உங்களுக்கு கிடைக்கும். சிறிய தூர பிரயாணங்கள், சுற்றுலா, அது மாதிரியெல்லாம் நடக்கும். உங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றம் உங்களுடைய தொழில் குரு பார்க்கறதுனால. ஆனால் உங்களுக்கு ஜென்மசனி நடத்தினால உடல்நிலை கோளாறுகள், 6-12 ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு நடத்தினால வீட்டில் யாருக்குன்னு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போகிறோம். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால திருமண வாய்ப்புகள் தள்ளி போனாலும் பொறுமையாக நிதானமாக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். உங்களுடைய பாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். நான் சொன்ன மாதிரி சுவாமியை வேண்டினீங்கனாலே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சுவாமி கூட இருக்கணும். இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரணும். அதனால பிரார்த்தனை பண்ண நன்றி. வணக்கம்.